உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னமோ அர்ச்சனாவோட தங்கச்சி கல்பனாவோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. ஏய், ஏய், முட்டாள்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதடா. கல்பனா எதுக்கு சுபாஷை கொல்ல ட்ரை பண்ணும்? அவ எதுக்கு மகாவை கொல்லணும்? ஆமா, கல்பனாவுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எங்களை கொன்னா அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா ஏதாவது. அப்படி சொல்லாதனே. கல்பனா மகாவை கொன்னிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மகாதா கல்பனாவை இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. அவ போகும்போது சொன்ன வார்த்தையை நீ மறந்துட்டியா என்ன? ஏ மகா, நீ தப்பு பண்ற. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ அனுபவிப்பன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஞாபகம் இல்லையானே? அப்படி பார்த்தா மகாவ கல்பனா கூட கொலை பண்ணிருக்கலாம்ல. ஏய் ஏய் மீரா, என்ன பேசுற நீ? கல்பனா எவ்வளவு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போனா. ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டு போனா. அதுக்காக நைட்டு வந்து மகாவை ஷூட் பண்ணி கொன்னுடுவாளா? இப்படி பழி போடுறதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? ஓ, கல்பனாவுக்கு கோவம் வரும், ஆனா கொலை பண்ண மாட்டா. சீதாவுக்கு கோவம் வரும், அதனால கொலை பண்ணுவா. அப்படிதானே? என்னங்க நியாயம் இதெல்லாம்? அதானே, மீரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கோவப்படுறவங்களை எல்லாம் கொலை பண்ணணும்னா சீதா எப்பவோ மகாவை கொண்டு இருக்கணும். மகா சாதாரண தப்பு பண்ணல. சீதாவோட அம்மாவை திருடின்னு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கா. அந்த கோவத்துல சீதா கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ண பாத்திருக்கா. அவ சுடணும்னு நினைச்சிருந்தா அப்பவே மகாவை கொண்டு இருக்கலாம். தயவு செஞ்சு இனி இந்த கேஸ பத்தி யாரும் பேச வேண்டாம், புரியுதா? அண்ணே, எப்படி நான் பேசாம இருக்க முடியும்? காலேஜுக்கு போறதா இல்லையானே தெரியல. வெளியே போகவே பயமா இருக்கு. எப்ப யாரு கொல்லுவாங்கன்னே தெரியல. அண்ணா ஐபிஎஸ், எங்க அண்ணா ஐபிஎஸ் சொல்லிக்கலாம். ஆனா மரண பயத்துல வாழ வேண்டியதா இருக்கு. அண்ணே, உங்க மேல இருக்கிற கோவத்துல யாராச்சும் இப்படி பண்றாங்கன்னா, நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதும் ஏதாவது பெரிய கேங்க பிடிச்சு ஜெயில போட்டீங்களா? அதுக்கு பழிக்கு பழி வாங்க தான் இப்படி பண்றாங்களா? ஏய், நீ நிறைய சினிமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். அவன் ஐபிஎஸ் ஆனதும் எடுத்த முத கேஸே மகா கேஸ் தான். அதுக்குள்ள இவனை கொலை பண்றதுக்கு கேங்ஸ் வந்துட்டாங்களா? வாய மூடு. செல்வி, ஐயா, சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. சித்திக்கு சாப்பிட கொடுங்க. சித்தப்பா சொல்லுறாம், நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். சித்தி ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்க கூடவே இருங்க. சரிடா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதும் குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், 2 கான்ஸ்டபிள மஃப்டியில வீட்டுக்கு வெளியில் நின்று 24 hours கண்காணிக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. மகாலட்சுமிய கொன்னதும் இவங்க 2 பேரையும் கொலை பண்ண வந்ததும் ஒரே ஆளா இருக்கலாம்ல? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.